ஆரியான்னு கேட்குற அளவுக்கு இருந்தாலும் அவர் இடையில போய் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ட்ரைத்தலான்னு சொல்லக்கூடிய சைக்கிளிங், ஓட்டம், நீச்சல் இந்த மூணுலையும் போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஃபிட்டாக இருக்கார். அவர் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சமீபத்தில் 1000 பேபிஸ்னு அமேசான் பிரைமில் ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு ரஹ்மானோட இதில், அதை அவர் தான் தயாரித்தார். அது போக வந்து தி பாய்ஸ்னு ஒரு சந்தோஷ் பி ஜெயக்குமார்னு சொல்லி நிறைய படங்கள் எடுத்தார். அவருடைய டைரக்ஷன் ஒரு படத்தில் ஒரு கேமியோ பண்ணார். அப்புறம் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படத்தில் ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் வந்து மலையாளத்தில் வந்து கிர்ன்னு ஒரு படத்தை தயாரித்தார். படமே சுராஜ் வெஞ்சரமூடு, சூப்பர், ஆமாம், குஞ்சாப கோபன் நடித்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. நான் கொஞ்ச நாள் முன்னாடி சார்பேட்டா பரம்பரை பார்ட் 2 வரும்னு சொன்னாங்க. அந்த 1960 இடியாப்பா பரம்பரை, சார்பேட்டா பரம்பரைன்னு சென்னையில் உண்டு. இந்த ரோசக்கார வெள்ளைக்காரன் சண்டைன்னு சொல்லிட்டு ரோசக்கார ஆட்டம் சொல்லி அந்த குத்து சண்டையை வச்சு அந்த படம் சார்பேட்டான்னு எடுத்தாங்க. அந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா டைமில் வந்தனால தேட்டரில் ரிலீஸ் பண்ணல, அமேசான் பிரைமில் தான் வந்துச்சு. படம் வந்த அன்னைக்கு நாங்கள் ஸ்க்ரீன் வச்சு அமேசான் பிரைமில் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த காலகட்டத்தை எனக்கு என்ன பொறுத்தல ரஞ்சித் எடுத்த படத்துல பெஸ்ட் படம் நான் சார்பேட்டாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலகட்டத்தை வந்து அப்படியே கண் முன்னாடி நிறுத்தி. பசுபதி பெரிய ப்ளஸ். பசுபதி உண்மையிலேயே வாத்தியார் கேரக்டரில் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அதை வச்சு